கர்த்தருடைய விலையேற நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினால 2024 ஆண்டின் 5வது மாதத்தில் கடைசி ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து கர்த்தருக்கு தொழுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு செய்தி கொடுக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கும்போது, முதலாவது என்னை நான் பலி செலுத்தாவிட்டால் ஆண்டவர் என் மூலமாக எதையும் செய்ய முடியாது என்பதை அடிக்கடி உணர்வேன். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும்போது எங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு தான், எங்களை சுத்திகரித்துக் கொள்வதான வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்க விசேஷமாக இந்த திருச்சபையின் போவதற்கு அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ரட்சிப்பின் காரியத்தை ஆராய்ச்சி செய்வதற்கான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஞானஸ்தானம் என்று ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிறது. அது நாளடைவில் அதன் அர்த்தம் சற்று மாறி அது உதவாத ஒன்றாக மாறிவிட்டது. கைகளினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் செல்லாது அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய மேன்மை தாழ்த்தப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டாகவே ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்கிற மெச்சிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லாமல் போயிற்ற. ஆண்டவருக்கு பிரியமான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் ஏதேன் தோட்டத்தில் இருந்தே இருக்கிறதே வேத புத்தகம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் அந்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்துவ மார்க்கம் என்று சொல்கிற மார்க்கத்தில் தவறாக பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசப்படுகிறது. மோசை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆவியானவர் மோசையின் மேல் இருந்தார். அந்த ஆவியானுடைய வல்லமையினால தான் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை இவர் வழி நடத்தினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மோசே ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை சொன்னார். ஆண்டவரே, என்னால் இவங்களை வழி நடத்த முடியல அப்படின்னு சொல்லி வேத பகுதி வாசிக்கும் போது 11வது அதிகாரத்தில் உன் கரத்தை நீ மற்றவர்களுக்கு மூப்பர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. ஆகவே மோசையுடைய அந்த வல்லமை சற்று பிரித்து 70 மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி 11வது அதிகாரத்தை அதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான கொத்தடிப்பில் அப்படியே வாசி பார்த்தா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா தீர்க்கதரிசிகளோடும் கூட இருந்தார். ராஜாக்களோடு யோசபாத்திர ராஜாக்களோடு ஆண்டவர் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சற்று வித்தியாசத்தை நாம் பார்க்கணும். 2 விதமான ஞானஸ்தானம். எபேசியத்தை படிச்சும்போது ஒரே ஞானஸ்தானம் சொல்லப்படுகிறது, ஆனால் 2 விதமான ஞானஸ்தானம். அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் ஒரு சில மணித்துளியில் சிந்தித்து விட்டு நான் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஞானஸ்தானம் சொன்ன உடனே என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சில காரியத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ட்ரையான டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த சுவிசேஷ வேலைக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். குடிக்க தண்ணியே கிடைக்காதுங்க, பச்சையை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ட்ரையான ஒரு பகுதியில் சிக்கல் என்று ஒரு ஊர் இருக்குது. சிக்கல் பகுதியில் அந்த ஊரில் தங்கியிருந்து காலையில் எங்களுக்கு கிடைக்கிறது பதினி சாப்பாடு தான். பதினி தான் காலை உணவு. வெளிக்கில் போன போகிறவர்கள் தென்னை மரத்துக்கு அடியில் அந்த பனியை இறக்குவாங்க, அதுதான் எங்கள் காலை சாப்பாடு. இதெல்லாம் கிடையாது, கிராமம்ல ஹோட்டல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பகுதியில் வேலை செய்கிற நாட்களில் 2 பேர் பிரித்து விட்டுருந்தாங்க. அப்போது ஒரு சகோதரர் என்ன பண்ணாருன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இடம் கிடையாது, தண்ணி கிடையாது. ஆகவே கொஞ்சம் தூரம் போய் ட்ராவல் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த 2 சகோதரர்களும் ஊழியக்காரரும் ஒரு குளத்தில் போய் கொடுக்க போகிறாங்க. காலையில் ஜனங்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. கிராமம் நமக்கு ஏற்கனவே தெரியும், சென்சிட்டிவான ஏரியா. ஆகையினால ஞானஸ்தானத்தை கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். இது ஞானஸ்தானத்தை கூட்டிகிட்டு போன நபர் கணவன் மனைவியும், கணவருக்கு ஏற்கனவே டிபி இருக்குது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, டிபி இருக்குது. இவங்க மத்தியானத்துக்கு மேலே அவருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு
இது மத்தியான வேளையில் இந்த ஊரில் கொஞ்சம் ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க. அந்த வேளையில் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஐயாவும் அந்த அம்மாவையும் பஸ்ஸில் ஏற்றி நீங்கள் சிக்கலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பஸ் ஏற்றி விட்டாங்க. இது ஏறக்குறை 3-4 மணி. அவங்க அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து சாயங்கால வேலையாயிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. நியாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்த நபரை கையோடு கூட்டிகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டு, அவங்களாம் இந்துக்கள், அவங்களை சுற்றி ஒரு கிறிஸ்தவங்களும் கிடையாதுங்க, அங்கே விட்டுருக்கணும். அதுக்கு பதிலாக இவங்க டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து அனுப்புனதுனால அவங்க பஸ் ஏறி சிக்கலை வந்து இறங்கும்போது ஏறக்குறைய சாயங்காலம் பொழுது விடிந்திர நேரம். இந்த ஐயா கீழே பஸ்ஸை விட்டு இறங்கினவர் ரத்த வாந்தி எடுத்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே அவன் மனைவியுடைய மடியில் மரித்து போனார். அடுத்த பஸ்ஸில் இந்த 2 போதகர்களும் வருகிறாங்க. இந்த 2 போதகர்களும் வர்றாங்க. அது இருட்டான நேரம் ஆகையினால கையில் இவங்களுக்கு இருந்த ஒரு கருவி வச்சு பார்த்தா இவங்க ஞானஸ்தானம் கொடுத்த நபர். இவங்க என்ன பயப்படுறாங்க, ஐயோ இது ஒரு மோசமான ஊர், நம்ம தப்பி ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. சற்று பயமாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் கழித்து நான் அந்த ஊருக்கு போகணும். அப்போது என்னுடைய தலைமைத்துவம் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கா, நீ போய் அதை சால்வ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக என்னை அனுப்பியிருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமான தோப்பிள்ளைகளே, ஞானஸ்தானம் என்பது இது இல்லை. ஒரு மனமாற்றம் வருகிற அனுபவம் தான் வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து தானியேல் புத்தகத்து வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் எருசலேமில் இருந்து நல்லவங்களை மட்டும் எங்கே கொண்டு போனோம்? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனோம். அங்கே போனவங்களாமே பக்திமான்கள், எஸ்ரா நெகேமியா பக்திமான்கள், எஸ்தர் பக்திமான்கள், தானியேல், அனனியா மிஷால் அசரியா எல்லாம் பக்திமான்கள். யாரெல்லாம் எருசலேமில் நல்ல ஆராதனை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டார் கடவுள். சில வேளைகளை ஆண்டவர் இடமாற்றம் செய்யும் போதோ எங்கேயாவது ஆண்டவர் அழைக்கும் போதோ சந்தோஷத்தோடு போனோம். ஆனால் போகும்போது நான் யோசித்து பார்க்குறேன், வேத புத்தகத்தை அவர் கையில் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க போனது வந்து வேறு எந்த இடத்துக்கும் போகல. அவங்க போகிற சிறைப்பட்டு போன சிறை கைதிகள். எரேமியா புத்தகத்தை அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எரேமியா எழுதுன புத்தகத்தில் எழுதி போயிருந்தாங்க. வேதாமம் பேசுகிறது, வேதத்தில் எரேமியா எழுத நிறைவேறுகிறது அப்படின்னு தான் எரேமியா புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது 70 ஆண்டுகள் அவருக்கு என்ன கிடையாது? ஓய்வு நாள் ஆசிரிப்பு கிடையாதுங்க. இன்றைக்கி சில நேரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு ஓய்வு நாள் லீவ் கிடைக்கல, அதனால் அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது இல்லை வேதத்தில். 430 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தபோது அவர்களுக்கு ஆலயமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சத்தியம் கடத்தப்பட்டு வந்தது. பெற்றோர் மூலமாக பிள்ளைகள் வம்சாவளியாக கடத்தப்பட்டு வந்தது. அவை நீங்கள் நான் பெற்றிருக்கிற இந்த சுவிசேஷம் சாதாரணமானது அல்ல. யோவேல் எழுதின புத்தகத்தில் நமக்கு நன்றாக தெரியும். 2வது அதிகாரத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தமானது எங்கே நிறைவேறது? புதிய ஏற்பாட்டில் 40வது நாளில் நிறைவேறதை தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசி பார்க்கலாம். லூக்கா புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். பிரயோஜனமாக நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒரு வருகிறார், அவருடைய பாதரட்சி வார்களை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்ம ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்துக்க கோத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு சில வேலை இருக்கலாம். மறந்துடாதீங்க, நம்ம ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமானது.
ரொம்ப முக்கியமானது. அதை நாம் பாதுகாத்து கொள்ளணும். அது நமக்குள்ளாக கிரியை செய்யணும். இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. யாராக இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் ஆவியார் மூலமாக குத்தப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டு அவருடைய வல்லமை அவர் இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கப்படினால அந்த ஞானஸ்தானத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நான் பாஸ்டர் கருணாநிதி, இன்னும் ஒரு சகோதரர், 3 ஊழியக்காரர்கள் மதுரையிலிருந்து சக்தி விநாயகர் பஸ்ஸில் திண்டுக்கல் போனோம். ஏன்னா 3 பேருமே திண்டுக்கல் பகுதியில் வேலை ஊழியக்காராக இருக்கிறோம். நாங்கள் சவுத் லோன் கான்ஃபரன்ஸில் செக்ஷனாக இருக்கும்போது அங்கேருந்து மொத்தமாக வருவோம். ஒரு சமயம் என்ன ஆகி போய்ட்டு அப்படின்னா, டிக்கெட் எடுத்திருந்தோம். நாங்கள் அடிக்கடி வந்து போகிறதுனால அந்த சக்தி விநாயகர் கண்டக்டருங்களுக்கு தெரியும் 3 பேருமே ஊழியக்காரங்க அப்படிங்கிறது தெரியும். 3 பேருமே ஊழியக்காரங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி மொத்தமாக தான் போவோம். இப்படி ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வரும்போது எடுத்த டிக்கெட்டை பேசிக்கிட்டே கிழித்து வெளியே போட்டோங்க. எங்களுக்கே தெரியாது. நாங்கள் பேசிக்கிட்டே 3 பேர் ஒரே ரோல உட்காந்துருக்கோம். பேசிக்கிட்டே கிழித்து டிக்கெட்டை வெளியே போட்டோம். துரதிருஷ்டவசமாக யாரும் ஒருவன் டிக்கெட் எடுக்கல. டிக்கெட் எண்ணி பார்த்தபோது டிக்கெட் செக் அந்த கண்டக்டர் வர்றாரு. எல்லார்ட்டும் டிக்கெட் கேட்குறாரு. எங்கிட்ட டிக்கெட் வரும்போது நீ வச்சுருக்கியா அப்படின்னு, ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கழித்து வெளியே போட்டோம். ஆண்டு பிரிமான தோப்பிள்ளைகள அந்த கண்டக்டர் ஒரு வேளைங்களை தெரிஞ்சதுனால ஊழியக்காரன் அப்படிங்கிற முறையில் என்ன டிக்கெட் எடுத்து பார்த்ததுனாலே அவருக்கு அது ஞாபகம் இருந்தாலும் விட்டார். ஞானஸ்தானத்தை தொலைக்கிற அனுபவமா? நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதோ தொலைக்க தெரியுமா? நம்முடைய டிக்கெட் ஞானஸ்தானம் பரலோகத்துக்கு போகக்கூடிய அத்தாட்சி உள்ள ஒரு அனுபவமாகவே ஒவ்வொரு நாளும் ஜபத்திலும் மற்றவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்முடைய ஞானஸ்தானத்தை புதுப்பித்துக் கொள்கிற அனுபவம். இப்போ யோவான் ஸ்தானத்துக்கு சொல்கிறாரு, நான் ஞானஸ்தானம் கொடுக்குற ஜலத்தினால இன்னொரு வர்றாரு, என்னதிலும் பெரியவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசுவான ஞானஸ்தானம் எடுத்தார். 12 சீசரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எடுக்காமலாம் இல்லை. யோவான் மூலமாக எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அநேகர் எல்லாம் வாசிக்கும்போது நிறைய பேர் எடுத்து தான் அவங்க சுவிசேஷ வேலைக்குள்ளாக ஆண்டவர் அவர்களை 3 ஆண்டு காலம் சுவிசேஷ வேலையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவர் காண்பித்து கொடுத்தார். குருடர் கண்களை திறந்தார். செத்துப்போனவங்களை எழுப்பினார். குஷ்ரோகியை குணப்படுத்தினார். உபதேசத்தில் எல்லாருக்கும் மலைப்பிரதேசம் எல்லா சுவிசேஷத்தையும் சொல்லும் போதும் எல்லாரும் இந்த 12 சீசன் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு லூக்காஸ் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். 9வது அதிகாரம் 1வது வசனம். 12 சீசன் வரவழைத்து வியாதிகளை குணமாக்குவோம், ஆண்டவர் சகல வல்லமையும் கொடுத்து அவங்க வழி அனுப்பு, போய் பிரசங்கிங்கன்னு சொன்னாருங்க. போய் பிரசங்கிங்க அப்படிங்கிறத சொன்னார். இந்த சுவிசேஷ வேலை செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையாகவே உண்மையான ஆண்டோட வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டோடத்துலேருந்து வல்லமை வாங்கிட்டு போய் வேலை செய்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குங்க. அது சந்தோஷமாக இருக்கும். அந்த ஊழியம் வெற்றிகரமாக இருக்கும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னபோது போகும்போது ஒரு சில காரியம் சொன்னார். கையில் நீ தடி எடுத்துகிட்டு போகாத, பணப்பை எடுத்துகிட்டு போகாத, ஒன்றும் எடுத்துகிட்டு போகாதன்னார். வித்தியாசமான ஒரு அனுபவம். 2 அங்கேயோடு எடுத்துகிட்டு போகாதனார். யோசித்து பார்க்குறேன். ஆண்டுடைய சுவிசேஷ வேலை என்பது பணத்தினால் அல்ல, அது தெய்வீக வல்லமை வாய்ந்தது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவங்க போனாங்க. ஆண்டுடைய வேதத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லுது எல்லாம் நல்லா இருந்துச்சு, வெற்றிகரமாக இருந்தாங்க. ஒரு சில தோல்விகளும் இருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு குழந்தைய கொண்டு வந்தாங்க, உங்கள் சீசரால் முடியலை அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜாதி வகையான பிசாசு உபவாசனாலும் ஜபத்தினாலும் அன்றி போகாது. ஆண்டு பிரியமானதோ தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஊழிய பாதையில் இருக்குங்க, தோல்வியில் இல்லை என்று யாராலையும் சொல்ல முடியாது. அப்படியானால் தோல்விகளும் இருந்தது.
இப்போது ஊழியம் செய்கிறப்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் சொல்ல வேணுமென்னு விரும்புகிறேன். 10வது அதிகாரம் 20வது வசனம். 10வது அதிகாரம் அதே லூக்கா புத்தகத்தில் 10வது அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று நிறைய நேரங்களில் ஊழியக்காரன் பெரும்பாற்ற இடம் தாங்க. நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் பந்தா பண்ணிட்டேன்னு சொல்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஆண்டு சொல்லி ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படாதீங்க. நிறைய நேரங்களில் பெருமை பாராட்டுகிற ஊழியக்காரனுடைய அனுபவம் உலக பாதையை பார்க்குறோம். அதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். மீதி பகுதி வாசிங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். எழுதி இருக்கிறதுக்காக அப்படின்னா யாரெல்லாம் சுவிசேஷ வேலை உண்மையாக செய்கிறாங்களோ, பிசாசு துரத்துறாங்களோ, குணப்படுத்துகிறாங்களோ, அப்படிப்பட்ட வல்லமை நிச்சயமாக ஆண்டு சுவிசேஷ வேலையில் வரணுங்க. பிசாசு கண்டிப்பாக துரத்தணும், சகல வியாதிகளையும் குணப்படுத்தணும். அதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அதுதான் பரிசுத்தாவினுடைய ஊழியாகவே அவங்க திரும்பி வந்து சந்தோஷப்பட்டு எல்லாம் குணப்படுறாங்க. பிசாசுலாம் ஓடுது அவங்களுடைய நாமத்தை பார்த்து. இன்னொரு காரியத்தையும் சொன்னாங்க. நாங்கள் ஒரு பகுதியை பார்த்தோம் உங்களுடைய நாமத்தினால. ஒரு கூட்டம் பிசாசு துரத்துது ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன போது என்ன சொன்னார்? அதையும் நான் வாசி பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே அவங்கள வந்து தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்கள தடுக்காதன்ட்டார். 12 சீசல் தவிர வேறு யாரும் செய்கிறாங்க. இன்னொரு பகுதியில் உங்களோட நாமத்தினால இன்னொருத்தர் ஊழியம் செய்கிறாங்க. அப்படியானால் நம்மை காட்டும் வெளியே ஆட்கள் இருக்கிறார் என்பதை வேத பகுதியும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வேதத்தில் உள்ளது தான் நான் சொல்லணும் விரும்புகிறேன். நம்ம எல்லாமல் கூட வெளியில் நம்மை போலவே ஆதி அப்போஸ்தலர் போலவே ஒரு பகுதியான ஊழியக்காரர்கள் வெளியில் வேலை செய்கிறாங்க. ஆண்டு பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த சுவிசேஷ வேலையெல்லாம் செய்தாங்க. இந்த சுவிசேஷ வேலையெல்லாம் செய்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் செய்த பிறகும் கடைசி அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் வருகிற போது 24வது அதிகாரம், அதே புத்தகம் 24வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசியும் பார்க்கலாம். அதே புத்தகம் லூக்கா புத்தகம் 24வது அதிகாரம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமம் பிரசங்கிக்கப்பட வேண்டியதே. அவருடைய நாமம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பாவ மன்னிப்பு என்கிற சுவிசேஷம் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டியதே என்று சொல்லிட்டு அப்படி வாசிங்க. நீங்கள் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியதை இதோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்க. எல்லா சுவிசேஷ வேலையும் செய்தாச்சுங்க. சுவிசேஷ வேலை முடிய போது இயேசுவானவரும் பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சுவிசேஷ வேலை ஆவியான மூலமாக தான் செய்தாங்க. பத்தாது அப்படின்றார் ஆண்டவர். என்ன செய்யுது? பத்தாது. என்ன செய்யணும்? நமக்கு 2வது தெரியும். லூக்காஸ் யோவான் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை அப்போஸ் 2வது அதிகாரத்தில் அது நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த காரியத்திற்காக நீங்கள் எங்கே இருக்கணும்? எருசலேமில் காத்திருக்கணும் அப்படின்றார். அப்போ 3 ஆண்டு காலம் செய்த ஊழியம் பத்தாது, இன்னொரு பலத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத பகுதியில் வாசிக்கிறோம். அது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்து நாளில் அது நிறைவேறிச்சுங்க. பெந்தேகோஸ்து நாளில் நிறைவேறிச்சு. அப்படியானால் 2 ஞானஸ்தானம் இருக்கிறது. ஒன்று பாவ மன்னிப்புக்கென்று வருகிற ஞானஸ்தானம், இன்னொன்று இந்த சுவிசேஷத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிற பின்மாரியின் பின் அனுபவம். அப்போ 2வது அதிகாரத்தில் முன்மாதிரி பொழிஞ்சிச்சுங்க. 1வது நூற்றாண்டிலேயே இந்த 2வது அதிகாரத்தின் அனுபவத்தை பெற்றவங்க 1வது பகுதியில் அவங்க எருசலேமுக்குள்ளே தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் 2வது அதிகாரத்துக்கு பிறகு அவங்க தேசங்களாக போனாங்க. தேசங்களாக போனாங்க. நீங்கள் வெளிப்படைத்த புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா
இந்த குதிரைகள் குறித்து பேசும்போது வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர்கள் அப்போஸ்தலர் காலத்தில் 1வது நூற்றாண்டிலேயே எல்லா இடத்துக்கும் ஏறக்குறை முடிச்சிட்டாங்க. அப்படியானால் இந்த 2வது அதிகாரத்தினுடைய அந்த வல்லமை வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த சுவிசேஷ வேலை இது பூமியில் முடிஞ்சிடும். இது பூமியில் முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி நீங்கள் நான் நினைக்கிற பிரகாரமாக நீண்ட காலம் செல்லாது அப்படி யோசனை நமக்கு வேண்டாம். அவர் நினச்சார்னா அப்படி சுவிசேஷ வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் முடிக்க முடியுங்க. ஆதாரமாக எஸ்தர் புத்தகத்தில் 127 தேசத்துக்கு அந்த கடிதம் போச்சு, ரட்சிப்பு யூதருக்கு வந்துச்சுங்க. ஆகவே ஆண்டவரால் முடியாத காரியம் நிறைய பேர் கணக்கு போடுறாங்க. ஜனத்தொகையும் இருக்கிற ஊழியக்காரங்க இல்லை, அப்படி இல்லை. தானியேல் புத்தகம் சொல்லுது, தானியேலின் தெய்வமே தெய்வமே என்று சொல்லி ராஜா பறைசாட்டினாருங்க. ராஜா பறைசாட்டினார், தேசம் எங்கும் தெரியட்டும் அப்படின்னார். அப்படியானால் நீங்கள் நான் சொல்ல வேண்டிய செய்தியை யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க. உலக சரித்திரம் நிறைவேறப் போகிறது, உலக சரித்திரம் நிறைவேற. யோவான் புத்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் புத்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனம். 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்தாவினும் பரிசுத்தாவி வரலன்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுதுங்க. இயேசு இன்னும் மகிமைப்படாதபடினால் பரிசுத்தாவினும் அருளப்படவில்லை என்று சொல்கிறது. இது இதை குறித்து பேசலை. எதை குறித்து பேச தெரியுமா? இயேசுவானவர் பரமேறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் செய்ய போகிற காரியத்தை தான் 40 நாள் அவர்களுக்கு மகிமையாக செய்ய போகிற காரியத்தை குறித்து தான் இந்த பகுதி நமக்கு சொல்லும். 7வது அதிகாரம் 19வது வசனம் எதை பேசுது அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்த மகிமை. அதுக்கு பிறகு தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அடைய போகிற பரிசுத்த ஆவி குறித்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லும்படியாக இந்த யோவான் 7வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் அடைய போகிற ஆவியை குறித்து என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. ஆகவே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த வல்லமையை பெற்றாங்க. பெற்ற பிறகு பகுதி நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை வாசிக்கும் போது பஞ்சாக நீங்கள் ஆவியாருடைய வேலையை பார்க்க முடியாது, கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியாது, தனி நபர். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட்டம் கூட்டமாக ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 5000 3000 அப்படி தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. திருச்சபை பெருகினது என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. ஆகவே இன்னும் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் ஒரு சில காரியத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் அவங்க செய்த ஊழிய பாதையில் ஒரு சில பகுதியை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 14வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14. சரி, வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒருமனப்பாடு திருச்சபையில் வரணும். இது ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் இருந்தது, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் இருந்தது. இந்த கடைசி நாட்கள் அது வரும்னு நான் நம்புகிறேன், அது வரும்னு நான் நம்புகிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் ஏற்கனவே 2 28 29 வாசிட்டு போவோம். இப்போ 2வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம் எடுக்கலையா? சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு எல்லாருக்கும் முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கவே வர்ஷிப் பண்ணுவார். ஃபார்மர் ரெயின் அந்த லேட்டர் ரெயின் ரெண்டும் ஒன்றா வரணுங்க. ஃபார்மர் ரெயின் அந்த லேட்டர் ரெயின். முன்மாறி யாரெல்லாம் தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க பின்மாதிரி. யாரெல்லாம் முன்மாறியின் அனுபவத்தில் இருக்கிறாங்களோ, இட் இஸ் இண்டிபெண்டன்ட், தனி நபரை சார்ந்தது. ஆகவே உலக சரித்திரத்தின் கடைசி பாகத்தில் வாழ்கிறோம். வேதத்தில் நிறைய பேதுரு எழுதுகிறாரு,
நிறைய பேர் எழுதுகிறாங்க கடைசி காலம் அப்படின்னு எழுதுகிறாங்க, கடைசி காலம் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்படியானால் அவங்க இருக்கும்போதே கடைசி காலம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கடைசி காலத்துலேயும் கடைசி காலத்தில் இருக்கிறவங்க அந்த உணர்வு இல்லை. அப்படி தானே இருக்குது, அந்த உணர்வு இல்லை. நாம் நினையாத நேரத்தில் இந்த உலகத்துக்கு அழிவு வரும் என்பது தான் உண்மை. சீயோன் குமாரரே களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்க. என் ஆண்டவர் தக்கபடி என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டது. தக்கபடி என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டது. தக்கபடி என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஆண்டவர் தருவாருங்க. இந்த முன்மாரியும் பின்மாரியும் பெற்றுக்கிட்டோம்னா வெளிப்படுத்துகிற 14வது இருக்கு பார்த்தீங்களா, வானத்தின் மத்தியில் பறக்க கண்ட பெரிய கூட்டம்னு சொல்கிறோம்ல, மிகுந்த சத்தமிட்டு இது நடக்குங்க, இன்னும் நடக்கலை, இன்னும் நடக்கலை. அந்த செய்தி வரும்போது உலகம் முழுவதும் தெரியும். அந்த செய்தி வரும்போது அந்த தேவதூதன் அந்த செய்தியை சொல்கிறவங்க வரும்போது உலகம் முழுவதுக்கும் தெரியும். ஏன்னா அது வானத்தில் இருக்குது செய்தி. வானத்தில் இருக்கிற செய்தினால அந்த தேவதூதன் சொல்கிற செய்தியை எல்லாருக்கும் தெரியுங்க. இன்னும் அந்த நிலைமை வரல, ஆனால் வந்துடும். ஆண்டவர் சீக்கிரமாக இந்த சுவிசேஷ வேலை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆவலோடு காத்திருக்கிறாரு. தம்ம திருச்சபையை நம்பி இருக்கிறார், திருச்சபையின் விசுவாச பிள்ளையை நம்பி இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் செய்யலை அப்படின்னா, ஆண்டவர் அந்த பவனியில் போகும்போது எல்லாரும் அதட்டினாங்க, உங்கள் சீசர் இந்த பிள்ளைகள்லாம் சொல்லாபடியாவது, நீங்கள் பேசாவிட்டால் கல் பேசுங்க. எனக்கு பிரியமான பிள்ளைகள், நீங்கள் நானும் இந்த சுவிசேஷ வேலையை நிறைவேற்றுவதற்கான பங்கு இது திருச்சபை கல்விகள் கொடுத்துருக்கிறார். அப்படி நாம் செய்யலைன்னு சொன்னால் ஆண்டவர் யாரை கொண்டாலும் இந்த விசேஷ வேலையை நிறைவேற்றுவார். மறந்துடாதீங்க, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கவே மாட்டாருங்க. அவருடைய தீர்க்க தரிசனம் துல்லியமானவைகள், துல்லியமானவைகள். தேவன் தம்ம கால கடிகாரத்தில் சரியாக இருக்கிறார். அவர் தாமதம் பண்ண மாட்டார், அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. சோதமார் பட்டம் தான் நமக்கு மாதிரி. சாயங்காலத்திலே இருட்டு நேரத்தில் அந்த செய்தி போயிடுச்சுங்க. விடிய போகிற நேரத்துக்கு முன்னாடி கடைசி வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க கீழ்ப்பட்டியில் முன்னே கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் முன்மாரியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டார். முன்மாரி அனுபவத்தில் தான் வேதம் முதலாவது இடத்துல எல்லோரும் வந்தாங்க. எருசலேமில் எல்லோரும் இருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கல. 12 சீசரில் 11 சீசர், ஒரு சீசர் அவுட்டு. அப்புறம் மரியாள் மற்ற சகோதரிகள்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 120 பேர் இவங்கெல்லாம் கூடியிருந்தால் மேலறையில் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். ஆகவே இந்த காத்திருத்தல், முதலாவது அனுபவத்தில் இருந்தவங்க காத்திருந்தோன்னு சொன்னால், இரண்டாவது அனுபவத்தில் நம்ம கடந்து வருவாங்க. இரண்டாவது அனுபவத்தில் நம்ம உயிரையோ நம்முடைய சொத்தையோ வேறு எதையுமே நம்ம பார்க்க மாட்டாங்க. பலன் அடைந்து, அப்போஸ்தலர் 1:8 சத்திய ஆவியாகிய, 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அந்த பலன்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை, அந்த பலன் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். உயிரை கொடுத்து கூட நம்ம நினைக்க மாட்டோம், சொந்த பந்தம் நினைக்க மாட்டோம், வீட்டை நினைக்க மாட்டோம், பிள்ளையை நினைக்க மாட்டோம். ஏன்னா நான் யாருடைய பிள்ளை? அந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும்னா நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்காம ஆண்டவர் நம்ம செயல்பட இயலவே இயலாது, முடியவும் முடியாத செய்ய போகிறது இல்லை. அப்போ யாரெல்லாம் நான் வாழ்கிற காலம் கடைசி காலம், என் ஆண்டவர் இந்த சத்தியத்தை என் கையில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்பினா, இது திருச்சபையில் நடைபெற காரியத்தை நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கும் கடவுளுக்குள்ளேருந்து உறவு மட்டும்தாங்க நம்ம காப்பாற்றும். நம்ம ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு தான். ஆண்டவர் நமக்காகத்தான், உங்களுக்காக எனக்காகவும் தான் சிலுவையில் பாடுபட்டார், அவமானத்தை சந்திச்சார். ஆகவே அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும். கடைசி ஒரு வசந்த வாசித்து நான் கடந்து போவேன் என்று யாக்கோபு சுபத்தில் 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது 8வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும், பொறுமை அப்படிங்கிற வார்த்தை கேட்டல இன்னொரு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காரு. என்ன சேர்த்துருக்காரு? நீடிய பொறுமையாக இருங்க அப்படின்றாரு. கோபம் பிச்சுக்கிட்டு வருதுங்க. ஒரு வார்த்தை விழுகிறதுக்கு முன்னாடி 2வது வார்த்தை எதிர்த்து விழுந்துடும்.
பொறுமை. ஒருவேளை நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது பைத்தியக்காரன் கூட சொல்லட்டுங்க, பரவாயில்ல, பைத்தியக்காரன் கூட சொல்லட்டும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற தளமாக இருக்கலாம். நம்மிடத்தில் மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை கேள்விக்குறிங்க. ஆகையினால இப்படி இருக்க சகோதரரை, கர்த்தர் வருமளவும் ஆண்டவர் ராஜ்யம் வருமளவும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில நல்ல மேனியை பெற வேண்டும் என்று அந்த பயிரிடுகிறவன் முன்மாதிரி முதல் மழை பெய்யணும், கடைசி மழையும் பெய்யணுங்க. விதைக்கிறதுக்கும் மழை பெய்யணும், அது அறுக்கிறதுக்கு முன்னாடி விளையிறதுக்கும் நமக்கு மழை பெய்யணுங்க. முளைக்கிறதுக்கும் ஒரு மழை பெய்யணும், அது அறுக்கிறதுக்கு முன்னாடி விளையிறதுக்கும் மழை பெய்யணுங்க. இது முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் திருச்சபைக்கு அவசியம். திருச்சபைக்கு அவசியம். ஏற்கனவே முன்மாறி அப்போஸ்தலர் காலத்தில் விழுந்துருச்சு. இப்போ உலகம் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த அறுவடை நாட்களுக்கு முன்பாக யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக முன்மாறின் அனுபவத்துக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காத்து கொண்டு இருக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம தப்புவோம். அந்த அனுபவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தப்புவோம். அங்கங்கே பார்த்தா நம்ம தப்பிக்க மாட்டோம். அங்கங்கே பார்த்தா நம்ம தப்பிக்க மாட்டோம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ஒரு நேர்கோட்டில் இருக்க வேண்டும். நேர்கோட்டில் இருக்க தேவ பிள்ளைகளை நீடிய பொறுமைகளோட காத்திருங்கள். 8வது வசனம், நீங்களும் நீடிய பொறுமையாய் இருங்கள். உங்கள் இருதயங்கள கஷ்டங்க, கஷ்டமான அனுபவம் எது? மனுஷியத்தில் கஷ்டம், தெய்வீகத்தில் ஈஸி. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஆண்டு பிரியமான தேவ பிள்ளைகளை, உலக சரித்திரம் நிறைவேறப் போகிறது. உலக சரித்திரம் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. எல்லா ஊழியும் செய்த பிறகும் சுவிசேஷ சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னதத்தில் பலம் வர வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். காத்திருந்த போது ஒரு சம்பவத்தை அவங்க செய்தாங்க. எனக்கு இன்னும் அது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 12 பேரில் ஒருத்தர் அவுட்டு, யூதாஸ் அவுட் ஆன போது அவங்க தேர்ந்தெடுத்த முறை இன்னும் நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிற வார்த்தை எனக்கு இருக்குது. யூதாஸுக்கு பதிலாக தேர்ந்தெடுத்த முறை இன்னும் நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிற வார்த்தை இன்னும் இருக்கு. யூதாஸைக்கு பதிலாக என்ன முறையை தேர்ந்தெடுத்தாங்க. ஆண்டவர் பிரியமான தேவ பிள்ளைகளை, வேத சரித்திரம் மாத்திரமே நமக்கு மாதிரி. வேத சரித்திரம் மாத்திரமே நமக்கு மாதிரி. ஆண்டவரோட ராஜ்யம் சீக்கிரமாக சபை போகிறது. சரி, இந்த 8வது வசனத்துடைய கடைசி வாக்கியம், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சீக்கிரமாக இருப்பார். சங்கீத புத்தகத்தில் முதல் வாக்கியம், முதல் வார்த்தை என்ன வார்த்தை? சங்கீத புத்தகம் முதல் வார்த்தை என்ன வார்த்தை? துன்மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா சங்கீதக்காரர் தாவீது எல்லாத்தையும் அனுபவிச்சார். அவர் எழுதும்போது நான் என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதலாவது துன்மார்க்கனை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் பொறுக்க மாட்டாத முதல் வார்த்தையை துன்மார்க்கன்னு ஆரம்பித்தாருங்க. அவர் கடந்து வந்த பாதையில் துன்மார்க்கத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர் சொன்னார், முதல் எழுத வேண்டிய வார்த்தை துன்மார்க்கத்தை பற்றி எழுதணும் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் என்ன எழுதுறாரு? வெளிப்படுத்தும் விஷயத்தில் முதல் வார்த்தை, வெளிப்படுத்தும் முதல் வார்த்தை என்ன வார்த்தை? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியகளை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாருங்க. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவசரமாக இருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவசரமாக இருக்கிறாரு. நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் யோசித்து பார்த்துக்கோங்க. அவசரமான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க. அவசரமான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை நமக்கு பழைய செய்தி மாதிரி தெரியலாங்க, இல்லை, அது அவசரமான செய்தி தான். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியகளை அந்த ப்ராசஸ் எந்த முறையில் அந்த செய்தியை உலகத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி பார்த்தா நீங்களும் நானும் அதிசய ஆச்சரியமான. எபேசியர் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்பாங்க. எபேசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம். பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்துவது போல முற்காலத்தில் மனுபுத்திற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை மறந்துடும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து கடந்து போவோம். ரோமர்
9வது அதிகாரம் 4வது 5வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 4வது 5வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர ஸ்வீகாரமும், அதாவது சன்ஷிப், புத்திர ஸ்வீகாரம் யாருடையது? யூதர்களுக்குடையதுங்க. புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் என்னது? தேவாராதனை என்னதுங்க? வர்ஷிப். ஆமாம், இந்த வர்ஷிப் யாருடைய தெரியுமா? அவங்களுக்கு உரியது. ஆண்டவருக்கு தொழுகை செய்யக்கூடியது பண்பு அவர்களுடைய உடன்படிக்கை அவங்களுக்கு உரியது. இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். வாசிய வாக்குத்தத்தங்களும் எல்லாமே வாக்குத்தத்தம் வாங்கக்கூடியதாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிதான் வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், பிதாக்களும் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவருடையவரே, அவர் என்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன் அவரே. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் எல்லாமே அவருடையது, இவர்களுக்குரியது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுப்பார். அப்புறம் நம்மகிட்ட இருந்து கடந்து அங்கே போயிடுவார். அவர் கடக்க போகிற சூழ்நிலை இருக்கிறபடினால யோசித்து பாருங்கள். யூதர்களுக்கு ஒரு எல்லாமே ஆண்டவர் நம்ம கரங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால இந்த 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஏமாந்து நாங்கள், ஆண்டவரே உண்மை நம்பி தாங்க 3 வருஷம் ஊழியத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தோம், இப்போ மேலாக போயிட்டீர அப்படின்னு பார்த்தாங்க. கல்லே மனுஷரே ஏன் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது இயேசுவானவர். எப்படி உங்கள் கடலுக்கு எழுந்தரிப்பனாரோ அப்படியே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு கூட்டம் ரகசியமாக வருவார், எடுத்துகிட்டு போயிடுவார். என்னங்க வேதத்தில்லாத பொய் உபதேசங்கள் இன்றைக்கி நிறைய போயிட்டுருக்கு. ஆகையினால உலக சரித்திரத்தின் கடைசி பாகத்தில் வாழ்கிற நமக்கு மறந்துட மீண்டும் வாங்க ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கு ஞானஸ்தானம். ஆண்டு ஒரு செய்திற்கு உடன்படிக்கை, ஞானஸ்தானம் உடன்படிக்கைங்க. இந்த உடன்படிக்கை நம்ம காப்பாற்றி அவருக்காக காத்திருந்தோம்னு சொன்னால் பின்மாரியின் ஒரு பெரிய வல்லமை நமக்கு வரும்போது இந்த பூமியில் எதுவுமே பொருட்டாக தெரியவே தெரியாது. பொருட்டாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் அனுபவம் நமக்கு வரும்போது 3வது அதிகாரமோ 4வது அதிகாரமோ 4வது அதிகாரம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவராகிலும் தனக்குள்ளதை தன்னுடைய என்று சொல்லவே இல்லை. இது எப்படி நடைமுறைக்கு வருகிறது? ஒருவனாகிலும் தன்னுடையது என்று சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒன்னஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ளாக அந்த ஒருமைப்பாடு நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். ஆண்டவர் அந்த சூழ்நிலை சீக்கிரமாக கொடுப்பதற்கு தேவர் ஆயுதமாக இருக்கிறாகவே பின்மாரியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். முன்மாரின் அனுபவத்தில் இருங்க. தேவன் பின்மாரியை இந்த கடைசி நாட்கள் கொடுக்கும்போது இது சுவிசேஷ வேலை. ஆண்டவர் எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றி முடிக்க முடியுமோ நிறைவேற்றும் போது மெய்யாகவே ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திரமை வழிநடத்தி வர. ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து பராமரித்து போஷித்து அற்புதமாக எங்களை வழி நடத்துகிற மகா பரிசுத்த பிள்ளைங்கள் பரலோகத்தின் தெய்வமே, உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி வேத புத்தகத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறோம். மெய்யாகவே நாங்கள் பாக்கியவான்கள். தேவ சமூகத்தில் இன்னும் உயிரோடு வாழ்வதற்கு தேவரின் கிருபை செய்திருக்கிறதே, எதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியில் அலைந்து தெரிவதற்கு தேவரின் கிருபை செய்தீரே, எதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவத்தில் இதுவே வழி, இதுவே பாதை என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு வேதத்தின் மகத்துவத்தை எங்கள் கரங்களிலே கொடுத்து அவைகளை ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை அபயேசித்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் மூலமாக முத்திரித்திருக்கிறேன் என்று சொல்லி வேத பகுதியிலே நாங்கள் வாசித்திருக்கிறோமே. கர்த்தருக்கு சித்தமானால் என்னோடு ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு மகளையும் சிறியோரையும் பெரியோரும் தேவரையும் வளர்கிறதுனாலே என் தெய்வம் தொடும்படியாக என்னுடைய பாத்திலே நாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறேன். அன்பின் ஆண்டு வேத பகுதியிலே நாங்கள் தியானம் செய்தோமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து கடந்து வந்த பாதையிலே சீசரில் கொடுத்த அந்த அனுபவத்தை ஆண்டவரை நாங்கள் உற்று பார்த்து இந்த கடைசி நாட்களில் பின்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்மாரியின் சாயலை அடைந்த பிள்ளைகளாக ஆண்டவரை வாழ்வதற்கு தேவன் கிருபையோட பாதப்படலே நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு ஆண்டவர் வெளித்திருந்த பிள்ளைகளாக
நீ சொன்ன வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேனே, அதற்காக ஸ்தோத்திரம். பின்மாறி பெறுவதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக தேவரே எங்களை தக்கபடி நீ மாற்ற வேண்டும் என்று கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாதான் இதோ நாங்கள் கடந்த முகமானதாக இருக்கிறோம். இரவுக்கான நல்ல நித்திரை தாரும். கெட்ட சப்பனங்களோ நாசங்களோ மோசங்களோ பூமியின் அடைமாட அசம்பாதங்களோ ஒன்றுங்களை செய்தப்படுதா அப்படி கத்திரங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய ஊழியக்காரன் குடும்பத்தை கத்த ஆசீர்வதித்தாரும். எல்லா விசுவாச பிள்ளைகள் மேலும் அவர்கள் தங்கியிருக்கிற இல்லங்கள் மேலும் ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மேகஸ்தமும் அக்னிஸ்தவமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கியிருக்கிற இல்லங்களை பாளையமாக மாற்றி தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரமாக வருவேன்னு சொல்லியிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திர. ஆண்டவரே நீ சீக்கிரமாக வரப்போகிறதை உணர்ந்த பிள்ளைகளாக விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்திலும் வேதத்தை தியானம் செய்கிற அனுபவத்தில் நாங்கள் கடந்து வருவதற்கு தேவன் எங்களை அபிஷேகமடியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற. ஆண்டவரே என்னோட ஜெபத்தில் கலந்திருக்க ஒவ்வொரு மகனையும் மகளையும் விசேஷ கரத்தினாலே ஆசீர்வதி. ஒருவேளை தங்களுடைய குடும்ப பாரத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவரே நானே பரிகாரம் என்று சொன்ன தெய்வம், அந்த பரிகாரத்தினாலே ஆண்ட பிள்ளைகளை நீ சமாதானத்துக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாக தேவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக நீ வரும்போது இவரே நேசர், இவருக்காக காத்திருந்தோம். இவர் ரட்சிப்பிலே கழிவுறும் சுரை மேலான பாக்கியத்தாரம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாம ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேசால வாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாதியுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சந்தோஷம் சமாதானமும் உம்முடைய அதிசயமான ஆச்சரியமான வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் எங்களுடைய இருப்பதாக, ஆமென்.